ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மீனம் ராசி. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான சாதகமான நாட்கள் அமைஞ்சிருக்கு, பாதகமான நாட்கள் என்ன அமைஞ்சிருக்கு, நீங்கள் என்ன செஞ்சால் இந்த பாதகமான நாட்களிலிருந்து விலக முடியும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் மீனம் ராசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சு உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலகிட தட்சிணாமூர்த்தி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் விலகுமே உங்களுக்கு குரு பகவான் உறுதுணையாக இருப்பார். மீனம் ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதின்னு 3 நட்சத்திரம் இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்குது, இதன் மூலம் என்ன மாதிரியான நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற முழு தகவலையுமே தொடர்ந்து நம்ம இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீன ராசிக்காரங்களை பற்றின ஒரு சின்ன குண அதிசயம் எப்படி இருக்கும், இவங்களது வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான இன்னல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துடலாம். இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்குவாங்க. இதில் மூலியமே நிறைய சிக்கலில் மாட்டியிருப்பாங்க இந்த மீனம் ராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்துட்டு மீன ராசிக்காரங்க வந்துட்டு ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா திறம்பட செய்வாங்க. தனக்காரகனான குருவை வந்துட்டு இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை விட மக்களோட மனம் தான் பெருசு அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. யாரையுமே அவமானப்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வாழ்க்கை முழுவதுமே யார் ஒருத்தருமே மதித்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதை கட்டாயம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. வாழ்நாள் முழுக்கவுமே அவங்கள ஒதுக்கி வச்சுடக்கூடிய இயல்பு கொண்டவங்க இந்த மீனம் ராசிக்காரங்க. எந்த ஒரு செயலையுமே திறம்பட செஞ்சு காட்டக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இந்த ஆடி மாதம் வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிநாதனின் சஞ்சார நிலை வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்படி இல்லைனாலும் கூட அவரோட பார்வை உங்களுக்கு சப்தம பாக்கிய லாபஸ்தானத்தில் உண்டாகுதுங்க. இதன் மூலம் உங்களுக்கு யோகம் தரும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களது மனதில் தேவையில்லாத சங்கடங்கள் போட்டு மனதை ரொம்பவும் குழப்பத்தில் ஆழ்த்திருக்கும். அந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு மனம் மகிழும்படியான சிறப்பான நாட்களாக அமையும் இந்த மாதம். உங்களது நட்புகள் மூலம் உங்களுக்கு நிறைய சோதனை வந்திருக்குங்க. அந்த சோதனை எல்லாமே இனி சாதனையாக மாற்றக்கூடிய திறம்பட எந்த ஒரு வேலையுமே செயலாற்றி அந்த வேலையை வந்துட்டு சிறப்பான பலன்கள் அந்த வேலையில் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெரிய அளவில் முதலீடு போட்டு அதன் மூலம் லாபம் வரல, எதிர்பார்த்த பண வரவு வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் தங்கு தடைகள் நீங்கி ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம். அந்த முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேரும் வகையில் உங்களது வியாபாரம் அமையும். வரவேண்டிய பண உதவியுமே வந்து சேருங்க. மேலும் வந்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லி தேடிட்டு வந்திருந்த மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன் தரும் சொல்லலையா. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வேலை அனுமதி கிடைக்குமே வாய்ப்புகள் வந்து சேரும். திருமண வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். பெரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட செலவுகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் குறைந்து உடல்நிலை ஆரோக்கியம் திறம்பட சீராக இருக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் வகையில் அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை 21, 30. சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரதுனால அன்னைக்கு மட்டும் நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலையுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கள் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற முடியும். அதன் பிறகு மீனம் ராசியில் உள்ள உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செஞ்சால் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் 7 சனியாக சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த உங்களோட நட்சத்திரநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தேவையில்லாத செலவுகள் எல்லாமே கூடிய விரைவில் கட்டுக்குள்ளே வந்துடுங்க. இதன் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும். உடல்
உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த கோளாறுகள் நீங்கி உங்களது உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் வந்துட்டு செய்யும் தொழிலில் நிம்மதியாக இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால நிம்மதி உண்டாகும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் உண்டாகும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் நீங்கள் நினைச்சதை சாதிச்சு கொள்ளும் நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. இதன் மூலம் பொன்பொருள் சேரும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்புமே அமையுங்க. வெளிநாடு செல்ல திட்டம் செஞ்சிருவங்களுக்கு உங்களது முயற்சிகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வாய்ப்புமே அமையும். எதிர்பார்த்த வியாபார விஷயங்களில் அனுமதி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த அனுமதி எல்லாமே கூடிய விரைவில் கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் உங்களது தொழில் வந்துட்டு வளர்ச்சி காணும் வகையில் அமையுங்க. பணவரவும் அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் உத்திராட்டதி நட்சத்திரத்தில் உள்ள மாணவர்கள் மட்டும் உங்களது படிப்பில் கட்டாயம் அக்கறை காட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு இந்த மாதம். ஏன்னா படிப்பு விஷயத்தில் கவனச்சிதறல் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால படிப்பு விஷயத்தில் அக்கறை காட்டுறது ரொம்பவும் நல்லதாக அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 10, 11 தினங்களில் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனம் எச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்திலுமே தேவைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 26, 30 இந்த 2 தினங்களுமே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு பலன்கள் சிறப்பானதாக அமையும். உங்களது வாழ்வில் ஏற்படும் குறைகள் நீங்கி நலம் பெற நீங்கள் தொடர்ந்து பரிகாரமாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு உங்களது அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் வகையில் அமைச்சு கொடுக்கும். அதன் பிறகு மீனம் ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் அமைச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். படிப்பறிவும் பட்டறிவும் கொண்டு இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நினைச்சதை எல்லாமே நிறைவேற்றி கொள்ளும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கி உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நட்சத்திரநாதன் புதன் வக்கரம் அடைஞ்சாலும் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனால் நீங்கள் எந்த ஒரு செயலியுமே திட்டமிட்டு செயல்படுறீங்கன்னா கட்டாயம் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையுங்க. நீங்கள் ஈடுபடுற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தரும் வகையில் அமையும். இதுவரைக்கும் உண்டான செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும். பணவரவு வந்துட்டு உங்களது தொழில் விஷயங்களில் அதிகரித்து காணப்படும். பொன்னும் பொருளும் சேரும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்ட கடனை திருப்பி கட்ட முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதன் மூலம் இந்த மாதம் உங்களது கடன்கள் அடைபடும் வாய்ப்பு இருக்குது. மேலும் செலவுகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்பு செய்ய தொடங்குனீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க. மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாட்டால் உங்களது குறைகள் தீர்ந்து மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. கட்டாயம் நல்லது நடக்கும் கூடிய விரைவில். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். டைவர்ஸ் வரைக்குமே போனவங்களோட மனம் மாறி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க. பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு சங்கடங்களை போக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாகுது அப்படிங்கிறதுனால உங்களது நட்பு வட்டாரங்களால் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு எல்லாமே திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு அமையும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலையுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல உயர்வு காணப்படுங்க. விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களின் கனவு நல்லபடியாக நனவாகும் வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வந்துட்டு ஆகஸ்ட் 11, 12 இந்த 2 தினங்களுமே சந்திராஷ்ட தினம் வரதுனால அன்றைய தினம் கூடுதலாக கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் 21, 23, 30 இந்த 3 தினங்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இந்த நாளில் செஞ்சீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு கூடுதலாக உங்களுக்கு பலன்கள் அதிகரித்து கொடுக்கப்படும். மேலும் ரேவதி நட்சத்திரக்காரங்க உங்களது வாழ்க்கையில் அவ்வளவு என்னதான் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் எனக்கு வரது எல்லாமே தீமையாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவும் கவலையில் இருப்பீங்க இல்லையா? அந்த கவலைகள் நீங்கவும் உங்களது வேலை விஷயத்தில் ஏற்படும் காரிய தடைகள் உங்களை விட்டு விலகவும் உங்களது குடும்பத்தில் அமைதியான நிலை நிலவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா பரிகாரமாக விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து தங்கு தடை குழப்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு இன்பமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க விஷ்ணு துர்க்கை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொடர்ந்து விஷ்ணு துர்க்கை வழிபாடை மேற்கொள்ளுங்க. உங்களது வாழ்க்கையில் நீங்களே கண்கூட காண முடியும் துன்பங்கள் நீங்கி இன்பம் வருவதை.
அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரங்க வந்துட்டு குரு பகவான் வழிபாடுமே ரொம்ப சிறப்பான பலனை தரும். வியாழக்கிழமையில் சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் இருக்கும் தங்கு தடைகள் விலகுவதற்கு குரு பகவானுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.